ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் கீர்த்தனா. நான் பட்டிக்கிலோ செங்கிலடி பெங்குடாவளி. என்னென்னு சொன்னால், இந்த பதிவு நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன். கிராமத்தில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு வளைச்சி வேலி இல்லை. அந்த கோயிலுக்கு நிறைய பூக்கொண்டு வச்சு பார்க்கணுமென்ற ஒரு ஆசை வச்ச. நான் தப்பலை, மாடு கடிச்சு ஒன்றும் தப்பலை இருக்குது. பால் மரங்கள் தான், பூக்கண்டுகள், மல்லிகை கண்டுகள், விஷ்ணுகாந்தி மரங்கள் எல்லாம் வச்சு நான் வச்சு அதெல்லாம் தலைச்சி பூக்குது. பூத்து அந்த பூ ஆஞ்சி வைப்பாங்க, கோயிலுக்கு வைப்பாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு இணல் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆலமரம் கொண்டு வச்சு அதுக்கு பெரிய மரமாக நிற்கு. தண்ணி கூட இல்லை. வீட்டிலிருந்தால் ஒரு லைன் ஒன்று கொடுத்தேன் நான் அந்த கோயிலுக்கு. கொடுத்து அதையும் மாடு உடைச்சி விட்டுது. என்ன உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், வளைச்சி கோயிலுக்கு வேலி இல்லை, எனக்கு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டு போங்க. தனியாக செய்கிற அளவில் எனக்கு வசதி இல்லை. ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோடையும் சேர்ந்து செய்யக்கூடிய அளவில் எனக்கு வசதி இருக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அந்த கோயிலை வந்து பார்த்துருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த யூடியூப் சேனலில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, வீடியோ எடுத்துலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆனதில்லை. பக்கத்தில் என் கோயிலுக்கு பக்கத்தில் என் வீடு பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன். அதான் நேரடியாக உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ண கேட்கலாம்ன்ட்ருக்கேன். பிடிச்சவங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க, பதிலே சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நான் தரணும், நிறைய கதைக்கணும் உங்களோட. பிடிச்சிருந்தா பதிவு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ப்ளீஸ் ஹெல்ப் செய்யுங்க. எனக்காக இல்லை, கோயிலுக்காக, பிள்ளையார் கோயிலுக்காக. எப்பயும் பிள்ளையார் துணையாக இருப்பார். பாய்.